Hello friends, welcome to Spox Academy. டிஎன்பிஎஸ்சி ஏஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மே மந்த்லேயே வரப்போகுது அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆகஸ்ட்டில் நடக்க இருக்கும் அப்படின்ட்டு போன வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் பேப்பருக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் உங்களால் அதில் ஹை ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நான் டெக்னிக்கல் பேப்பர், அதில் 2 பேப்பர் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்னு 2 பேப்பர் இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த நான் டெக்னிக்கல் பேப்பருக்கு நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், அதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை நம்ம எந்த மாதிரிலாம் படித்தோம் அப்படின்னா நம்மளால் அதில் ஒரு 130க்கு மேலே எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஃபோர் கெட்டிங் டு தி வீடியோ, உங்ககிட்ட டெக்னிக்கல் படிக்கிறதுக்கு நல்ல மெட்டீரியல்ஸ் இருக்குது, பட் நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, அதுக்கான ஒரு ப்ராப்பர் மெட்டீரியல் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியில் நான் டெக்னிக்கலுக்காகவே நம்ம 20 செட் ஆஃப் புக்ஸ் வச்சுருக்கோம். இதில் ஆப்டிடியூடை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமான புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு புக் அண்ட் அதுக்கான ஒரு டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 புக் வச்சுருக்கோம். அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் தனியாக தமிழ் எலிஜிபிலிட்டிக்குன்னு ஒரு புக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் புக்கு அண்ட் அதுக்கான ஒரு டெஸ்ட் சீரீஸ் புக்கு அப்படின்ட்டு டோட்டலாக 20 செட் ஆஃப் புக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ஆடட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல்ஸோட இதுக்கான கிளாஸ்க்குள்ள வீடியோ, ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். அதிலே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்துடும். ஸோ மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் டெக்னிக்கல் பேப்பரை எப்படி படிக்கலாம்? இந்த நான் டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு 2 இருக்குது. இந்த பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, இதிலேருந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வரும். இது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும்தான். ஓகேவா? இதில் நீங்கள் வாங்குகிற மார்க் அப்படிங்கிறது உங்களோட மெரிட் லிஸ்ட்டில் ஆட் ஆகாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 40% எடுத்து இந்த பேப்பரில் எலிஜிபிள் ஆனாலே போதும். நான் நான் டெக்னிக்கலில் ஜிஎஸ் நல்லா படிச்சிருக்கேன், ஆப்டிடியூட் நல்லா போடுவேன், டெக்னிக்கலுமே நான் நல்லா படிச்சிருக்கேன், பட் தமிழை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னா அதில் உங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த 40% எலிஜிபிள் மார்க் நீங்கள் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பேப்பர் வேல்யூஷனுக்கே போகாது. ஸோ இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் அடுத்த வேல்யூஷனுக்கே உங்களோட பேப்பர் போகும். ஓகே, ஸோ இது தமிழ் தானே, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம், பட் அதுக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படிங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 1/2 hour டெய்லி ரொம்ப பேசிக்கான இது தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த 40% அப்படிங்கிறது ஒரு 60 மார்க்ஸ் வரும், அதை உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். ஓகே, ஸோ மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்ஓ அண்ட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடும் மென்டல் எபிலிட்டி சேர்ந்து வரும். ஸோ இதிலிருந்து ஒரு 100 கொஷின்ஸ் 150 மார்க்ஸுக்கு வரும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி இதை தான் நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க நான் டெக்னிக்கல் அப்படின்னாலே சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன மேஜர் ஏரியாஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஆப்டிடியூட் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த 3க்கும் தான் இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் இருந்து தான் நமக்கு எவ்வளோ வருது, 150 மார்க்ஸ் கிடைக்க போகுது. இதில் எப்படி நம்ம ஒரு 135 வரைக்கும் வாங்கலாம், ஓகே, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஏன் நம்ம இதுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் மினிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே இதில் உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ உங்களால் நான் டெக்னிக்கலில் 135 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னால டெக்னிக்கலில் கொஞ்சம் உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் எப்படி நம்ம இந்த 135 அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டி ஆர்டர்.
இந்த 135 எப்படி நம்ம ப்ரியாரிட்டி பண்ணுறோம், எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் இருந்து கண்டிப்பாக 25 கொஷின்ஸ், அசால்ட்டாக 25 கொஷின்ஸ் வரும். இந்த 25 கொஷின்ஸில் நீங்கள் அவுட் ஆஃப் 25 எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த 135 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான். ஓகே, ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தனியாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி, இதில் ஹை வெயிட்டேஜ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கப்புறம் தான் ஜியாகிரஃபி, எக்கனாமி ப்ளஸ் சயின்ஸ். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இதோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் சிலபஸாக இருக்கும். அவ்வளோத்தையும் நம்மளால் கவர் பண்ண முடியலை அப்படின்னாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன படிக்க முடியுமோ அதை நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட். இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட் வீடியோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகக்கூடாது. ஒரு நோட்டு, ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே நோட் பண்ணியிருக்க டாபிக்ஸ், நிறைய டாபிக் இருக்குது. ஐ ரிமெம்பர் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து இந்த பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், இதெல்லாம் இந்த டாபிக்ஸில் எல்லாம் நான் வந்து இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. இது போக நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இந்த 7 டாபிக்ஸ்லையும் நீங்கள் மாஸ்டர் ஆயிருந்திருக்கணும். மாஸ்டர்னா இதில் இருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி வந்தாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு இந்த டாபிக்ஸில் எல்லாமே நல்லா படிச்சிருக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் மேக்ஸ் தான், அப்படி தானே? அப்போ இதுக்கு நம்ம படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. டெய்லி என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டெய்லி ஒரு 20 to 30 MCQs போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன செஞ்சிடலாம், மாஸ்டர் ஆயிடலாம். முன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பீடாக போடணும். அப்படி தானே? மேக்ஸில் நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியும் இல்லையா? ஸோ இதை நம்ம ஸ்பீடாக போடணும், அதே டைமில் அக்யூரசி இருக்கணும் அந்த இதில். ஓகே, டெய்லி நீங்கள் 20 to 30 MCQs போட்டு பார்த்தா மட்டும்தான் இந்த ஸ்பீடு ப்ளஸ் அக்யூரசி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் எங்கேருந்து படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து வச்சுக்கோங்க. அதை திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து என்னதான் ஆகும் அப்படின்னா அதே இதுதான் ரிப்பீட் ஆகும். மோஸ்ட்லி அந்த கொஷினே ரிப்பீட் ஆகும், இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த இதிலெல்லாம் நீங்கள் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா டெய்லி 20 to 30 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அதோட சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியும், இதில் 25 out of 25 வாங்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 25 out of 25 நம்மளோட இந்த 135 அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போது இது பார்த்தாச்சு, ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ். ஜிஎஸ்ல நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, எக்கனாமி இருக்குது. அது போக கரண்ட் அஃபேர்ஸ் வேறு இருக்குது. ஸோ பாலிட்டியிலேருந்து நமக்கு அதிக வெயிட்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி ரெண்டுமே வந்து ஹை வெயிட்டேஜ் தான். இதுவுமே ஹை வெயிட்டேஜ் தான், இதுவுமே ஹை வெயிட்டேஜ் தான். ஸோ இதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷனோட பேசிக்ஸ், அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, இதெல்லாம் எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி படிச்சிங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சு, இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த ஆர்டிக்கல் மூலமாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்லிமெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் வந்து என்னது பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போ ரீசெண்டாக April 24 வந்து பஞ்சாயத்து ராஜ் டே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பாலிட்டியை ரிலேட் பண்ணி படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸை நீங்களே மேக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு April 24 முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு ஒரு டே அப்படின்னா இன்னைக்கு பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் டே வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, 1992 இந்த டே அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஏன் இந்த டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன் இந்த டேவை வந்து நம்ம இதை என்ன பர்பஸ்க்காக நம்ம கொண்டு போகிறோம், இதெல்லாம் ஒரு
ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா அதை கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம ரிலேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா பாலிட்டி வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம். அதே மாதிரி பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து குடியரசுத் தலைவருக்கு இந்த ரைட்டு அப்படின்னா நம்மளோட சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு என்ன ரைட் இருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு இதுனா சீஃப் மினிஸ்டருக்கு என்ன, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுனா ஹை கோர்ட்டுக்கு என்ன அப்படின்னு இந்த மாதிரி பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஓகேவா? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அந்த சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸு, ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, இது போக இம்பார்ட்டன்ட் டைனஸ்டீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நம்ம ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கு படிக்கிற அளவுக்கு ரொம்ப வேஸ்டாலாம் இருக்காது. சோழா, பாண்டியா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான டைனஸ்டிஸ், கிங்டம்ஸ், அதை பற்றி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஓகே. அதனால் நீங்கள் பாலிட்டிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருந்து ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க. பேசிக் இந்த சென்ஸ் இது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும், பெரிய சிலபஸ் இல்லையா ஜாகிரஃபி அப்படிங்கிறது. பட் அதில் நீங்கள் வந்து இந்த ரிவர்ஸு, கிளைமேட்ஸு, ரிசோர்ஸ் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணி, இப்போ ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குமே மேம் எதுக்கு நாங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த 3 டாப்பிக்லேருந்து தான் வந்திருக்கும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன இருக்குது, இப்போ ஒரு நாட்டை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி. இப்போ நம்ம ரீசெண்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹர்முஸ் நீர்முனை இருக்குது, அதை பற்றின கொஷின்ஸு, இதெல்லாம் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் ஜாகிரஃபியுமே உங்களுக்கு வரப்போகுது. ஓகே. அடுத்ததாக எக்கனாமி பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா பட்ஜெட்டு, ஸ்கீம்ஸு அண்ட் எக்கனாமிக் டேர்ம்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது அது ஆல் இண்டியா லெவல் ஸ்கீம்ஸாகவும் இருக்கலாம், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த அளவுக்கு மோஸ்ட்லி டிஎனோட ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்னலாம், இப்போ நமக்கு எக்ஸாம் நடக்கும் போதெல்லாம் புது கவர்மெண்ட் வந்துடுவாங்க. ஸோ புது கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க, ஸ்கீம்ஸ் பாலிசிஸ்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தயார்படுத்திக்கணும். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட்டு 6 to 8 months நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகே. இந்த 6 to 8 months அப்படிங்கிறது டெய்லி நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா டெய்லின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10-15 வரும். அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக மாற்றும் போது நமக்கு அந்த 10-15 இம்பார்ட்டன்ட் தெரியாது. ஒரு நாளைக்குள்ள ஒரு இல்லைன்னா 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியும். அன்னைக்குன்னு பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமாக தெரியும். பட் அடுத்தடுத்த நாளுக்கு நம்ம போகும்போது அந்த நாளோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கம்மி ஆகிடும். அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். மந்த்லி பிடிஎஃப்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனே நீங்கள் செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். அப்போ தான் உங்களோட டைமு இதுலேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்களாமே. இப்போ நான் இப்போ சொன்னது தான். அடுத்தா புது கவர்மெண்ட் வரும்போது அவங்களோட லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் என்ன, அந்த வருஷத்தில் அந்த லாஸ்ட்டு 6 to 8 months முக்கியமான அவார்ட்ஸ் என்ன, தமிழ்நாடு ரிலேட்டடான அந்த கொஷின்ஸ் தான் இருக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ ப்ரியாரிட்டி ஆர்டர் படி எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு, அப்படி தானே? ஸோ அடுத்ததாக இந்த சப்ஜெக்ட்ஸை எந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ இதில் மெத்தட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் நீங்கள் என்ன செய்யலாம், நான் டெக்னிக்கலுக்குன்னு ஒதுக்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 8 hours 12 hours ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட ஸ்டடி டைம் அப்படின்னா அதில் ஒரு 3 hours நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நான் டெக்னிக்கலுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து பாலிட்டி ஆர் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டுக்குமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்ததாக ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்கு நீங்கள் போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் விடவே முடியாது, அது ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு.
அந்த படத்தில் வர மாதிரி நீ ரெண்டில் ஏதாவது ஒரு விரலை காட்டுற மாதிரி நீங்கள் படித்து தான் ஆகணும். அதில் வந்து என்ன கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், 1 hour ஜிஎஸ் படிக்கலாம், 1 hour ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ். இதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட ஏம் என்ன, இதில் 25 out of 25 எடுக்கணும் அப்படின்னா டெய்லி அதுக்கு நீங்கள் 1 hour படித்து தான் ஆகணும். ஒரு 30 minutes கரண்ட் அஃபேர்ஸு, மிச்சம் இருக்கிற அந்த 1/2 an hourல என்ன செய்யலாம், நம்ம படித்ததெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடை தான் நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி பிளானுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஸோ எப்படி ரிவிஷன் பண்ணணும், நேற்று படித்ததை ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்டிப்பாக ஞாபகமே இருக்காது. அதனால் டெய்லி ஒரு ரிவிஷன் கொடுத்துடணும் நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம நேற்று படிச்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு குயிக் ரிவிஷன். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டெக்னிக்கல் பேப்பர்ஸ் படிக்கும் போதே ஷார்ட் நோட்ஸ் எடுங்கன்னு நிறைய டைம் சொல்லிட்டேன் நான், அப்படி தானே. அதனால ஷார்ட் நோட்ஸ், அது டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி நான் டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுருந்துருக்கணும். அதுக்கு டெய்லி குயிக் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். அதுவும் பாலிட்டிலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நாள் படிச்சுட்டு இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. டெய்லி அதை நீங்கள் வந்து டெய்லி பார்க்குற இடத்துலையோ, உங்கள் பெட்டுக்கு பக்கத்துலேயோ, இல்லை கண்ணாடிக்கு பக்கத்துலேயோ தலை சீவும் போது அப்படியே பார்த்துட்டே படிக்கலாம். கீழே சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க ரிலாக்ஸேஷனுக்கு அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனோட பேசிக்ஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டி தான் அதை திரும்ப திரும்ப நம்ம படிக்க தான் என்ன செய்யும், மண்டேல பதியும். அதனால் டெய்லி குயிக் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீக்லி நீங்கள் அதுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீக் முடியும் போது, அப்போ இன்றைக்கி வந்து ஒரு 6 நாள் இருந்திருக்குமா, மண்டே டு சாட்டர்டே நமக்கு 6 நாள் இருந்திருக்கும். அதுலேருந்து நம்ம 6 டாபிக் படிச்சிருக்கோம் அப்படின்னா சண்டே அந்த 6 டாப்பிக்குமே நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே சாட்டர்டே சண்டேனாலே வீக்கெண்ட் வைபுக்கெலாம் போகக்கூடாது. டைரெக்டாக ரிவிஷன் வைபு. நமக்கெலாம் வீக்கெண்ட்னால என்னது தான், ரிவிஷன் வைபு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் டெக்னிக்கலுக்கு வீக்லி 2 to 3 மார்க் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நம்ம டெக்னிக்கலுக்கு பார்த்த மாதிரியே தான் அதில் நீங்கள் மார்க் போட்டு பார்த்தாலும் அதை என்ன செஞ்சுருக்கணும், மறுபடி அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும், ஏன் இந்த தப்பு வந்திருக்கு. இப்போது நீங்கள் ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்துருப்பீங்க 25 out of 25 எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு மார்க் போட்டு பார்த்துருக்கீங்க, அதில் 2 மிஸ்டேக் வந்திருக்கு அப்படின்னா அந்த 2 மிஸ்டேக் ஏன் வந்துச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்வோம், டெஸ்ட்டில் அந்த மிஸ்டேக்கை விடாமல் இருப்போம். ஸோ வீக்லி 2 to 3 மார்க்ஸ் போடுறது விஷயம் இல்லை, அதில் என்ன செய்யணும், மிஸ்டேக்கை அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் இந்த மார்க் டெஸ்ட்டோட ஸ்ட்ராட்டஜியே. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிஒய்க்யூ வந்து காம்படிட்டிவ் ஃபீல்டில் ஒரு மேஜர் ஃபேக்டர்னே சொல்லலாம். லாஸ்ட் 10 yearsக்குள்ள பிஒய்க்யூஸை நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்துருக்கணும். அதுவும் நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஇ எக்ஸாமுக்கு வந்த பேப்பரை மட்டும் பார்க்கக்கூடாது. அது குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், 2A, குரூப் 4ன்னு எந்த எக்ஸாமுக்கு வந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஷின் பேப்பர்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், போட்டு பார்த்துருக்கணும். இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பிஒய்க்யூஸை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்னென்னா கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். ஸோ ஒரு வருஷத்தில் அதே கான்செப்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் அதே கான்செப்டில் கொஷின் வரும், அதே கொஷின் கூட வரும். ஓகே, அதனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டு 10 year கொஷினை நீங்கள் கம்பல்சரி மேண்டேட்ரியாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், சால்வ் பண்ணி பார்த்தே ஆகியிருக்கணும். ஓகேவா, இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதில் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய காமனான மிஸ்டேக்ஸ், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடியிங் எவ்ரிதிங் டீப்லி. அந்த டீப்லிங்கிற வார்த்தையை வந்து நாங்கள் எழுதலை, அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்டடியிங் எவ்ரிதிங் டீப்லி. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சயின்ஸ் எடுப்பாங்க, இதில் இருக்குது பார்த்தீங்களா ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸு படிப்பாங்க. அந்த டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டடாக மாறிடும் அவங்களுக்கு. ஸ்கூல்லே படிச்சிருப்போம், ஆனால் இப்போ அதை படிக்கும் போது இவ்வளோ சின்ன டாபிக், புரிகிற டாபிக் எப்படி நம்ம ஸ்கூலில் படிக்காமட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறில் என்ன செய்வாங்க அப்படின்னா சயின்ஸுன்னு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ளே அப்படியே போயிடுவாங்க.
சிலபஸ்க்கு தேவையில்லாத விஷயங்கள், தேவையான விஷயங்கள்னு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறது இஷ்டத்துக்கு. அந்த ஆர்வம் என்ன செஞ்சிடும், அப்படியே பொங்கி வழிஞ்சிரும். ஏன் அப்படின்னா, அந்த ஆர்வம் இந்த விஷயத்துல ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அதுதான் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு மிஸ்டேக்கு. நமக்கு என்ன தேவை, அந்த பரீட்சைக்கு நம்ம என்ன அந்த மார்க்குக்கு அந்த 135 அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன படிக்கணுமோ அது மட்டும் படித்தா போதும். அது நம்ம டெக்னிக்கலில் படிக்க மாட்டோம். ஏன்னா டெக்னிக்கலில் எல்லாமே எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதில் எப்படிரா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலான்னு தான் நினைப்போம். ஆனால் நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே உள்ளே போயிடுறது. ஸோ அப்படி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. படிக்கலாம், டீப்பாக படிக்கலாம். பட் ஸ்டடிங் எவ்ரி திங் டீப்லி வந்து என்ன செய்யக்கூடாது. சிலபஸில் என்ன இருக்குது, பரீட்சைக்கு என்ன அனாலிசிஸ் பண்ணதில், நம்ம 10 வருஷம் பியூஎஸ்டி அனாலிசிஸ் பண்ணதில் என்ன நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது, அதை மட்டும்தான் என்ன செய்யணும், படிக்கணும். சரிங்களா? அடுத்ததாக ஆப்டிடியூடை இக்னோர் பண்ணுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் டெக்னிக்கலே படிச்சிட்டோமே, இந்த 10th மேக்ஸாக நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. அது அங்கே போய் பரீட்சையில் போய் என்ன செய்ய முடியும், போடும் போது தான் தெரியும் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்னே நம்மளால் என்ன செய்ய முடியாது, அனாலிசிஸே பண்ண முடியாது. அதனால் ஆப்டிடியூடை என்ன செய்யக்கூடாது, இக்னோர் பண்ணவே கூடாது. எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்மளோட இதே என்னது தான், ப்ரையாரிட்டிலே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது தான், ஆப்டிடியூட் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி தான். அதை இக்னோர் பண்ணவே கூடாது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோ ரிவிஷன். நம்ம தான் நேற்று படிச்சிட்டோமே, எதுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு 3 நாள் கழித்து நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்த பேப்பரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாம் இதை படித்தோங்கிற மாதிரி இருக்கும். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் அதை விட ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட். இதுக்கு என்னத்த மார்க் டெஸ்ட், நான் டெக்னிக்கலுக்கு போய் அப்படின்னு இருக்கவே கூடாது. நம்ம இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜிக்கு 20 to 30 MCQஸ்ன்னு, இதை நீங்கள் என்ன செய்யலாம், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபாலோ பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெஸ்ட் சீரீஸ் போட்டு பார்க்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ MCQs அட்டன் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணுறோமோ, அப்போ தான் நம்மளால் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்க முடியும். மார்க் வாங்குறதெல்லாம் அடுத்த விஷயம். சரிங்களா? நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியும் கேட்டு பாருங்களேன். அவங்க படித்ததெல்லாம் எப்பயோ படிச்சிருப்பாங்க. ஆனால் MCQs டெஸ்ட் சீரீஸ் எவ்வளோ நேரம்னாலும் போட்டு பார்த்துடணும். நீங்கள் 12 மணி நேரம் படிக்கிறீங்களா, எனக்கு படிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மேடம், இதுக்கு மேலே நான் எங்கே போய் வந்து MCQs போட்டு பார்க்குறது அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் நான் டெக்னிக்கல் பேப்பரில் 135+ மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த TNPSCயோட 8/2026 எக்ஸாமுக்காகவே நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டில் அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை 600+ செஷன்ஸ் இருக்குது, 160+ டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, அண்ட் அதோட 350+ ஃப்ரீ PDF மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 80+ ரிப்போர்ட் கார்ட்ஸும் இதோட வந்துடும். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ இந்த கோர்ஸ்க்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. அண்டு உங்களுக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத விட எங்களுக்கு 20 செட் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஏஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். Thank you.